சிரிப்புங்கிறது எல்லாருக்கும் அவசியம் வேண்டியது, ஆனா இல்லாதது. சிரிக்கணும், ஆனா சிரிக்கல. நாம சிரிக்கல. அது கைலாசி டாக்டரை பத்தி சொல்ல சொன்னாங்க. எங்க டாக்டரே இங்க ஒருத்தர் இருக்கார், இவர் எங்க திருவாரூர் இருக்காரு, இங்க இருக்கிறார். இப்ப அவரை வச்சுட்டு நான் கைலாசி டாக்டர் சொன்னா இவரை தான் சொல்றேனாக்கன்னு எல்லாரும் நினைப்பீங்க. இவரை நான் சொல்ல மாட்டேன், நல்ல டாக்டர். சிரிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா சிரிப்பு மூலமா செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் செஞ்சுடலாம். செய்வதற்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறத கூட நல்ல நகைச்சுவை உணர்வோட ஒண்ணு சொன்னோம்னா அது நடக்கும், நடந்துரும். கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிறோம். ஒரு குடும்பம்னா அதுதானே முக்கியம். கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க, குழந்தைகள் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாரும். இப்ப கணவன் மனைவி 2 பேரும் எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா தான் இருக்காங்களா? சந்தோஷமா தானே இருக்கணும். கணவன் மனைவின்னா 2 பேரும் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். சில நேரங்கள்ல இல்லாம போகுது. என்ன காரணம்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார். ஒரு நாள் கணவன் என்ன பண்றான், மனைவிட்ட இன்னைக்கு ஓய்வு தான், சும்மா தானே இருக்கிறோம், வரியா நம்ம 2 பேரும் கல்லணைக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிடுறோம். கல்லணையை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், வாயம் போயிட்டு வருவோம், பொழுதுபோக்காவும் இருக்கும், ஒரு நல்லது பார்த்த மாதிரி இருக்கும். போங்க, நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வெளியில கிளம்பி போறோம்னு போங்க அப்படின்னா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா. அங்க போய் மத்தியானம் சாப்பிடறதுக்கு புளியோதரை செஞ்சுட்டுமா? செய்ய செய்ய நீ புளியோதரை பண்ணினா நல்லா இருக்கும், செய். எடுத்துட்டு போறாங்க, கல்லணையெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. மத்தியானம் உட்காந்து சாப்பிடுறாங்க. அவருக்கு எடுத்து அவங்க வைக்கிறாங்க, இலையில வச்சு கொடுக்கறாங்க. அவர் எடுத்து ஒரு வாய் வைக்கிறாரு. வச்ச உடனே சொல்றாரு, புளியோதரை கொண்டு வரேன்னு தானே சொன்னேன். அம்மா அதானே கொண்டு வந்திருக்கேன். ஏன் சக்கரை பொங்கல் ஆக்குனத? சக்கரை பொங்கல் கொண்டு வந்திருக்கிற, புளியோதரைங்கிற? இல்லைங்க இந்த சக்கரை பொங்கல் நான் எட்ட சொன்னது, நீ புளியோதரை கொண்டு வரேன்னு சொன்னேன், இப்ப சக்கரை பொங்கலை கொண்டு வந்திருக்கிற. இல்லங்க நான் புளியோதரை கொண்டு வந்தேன், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நீ என்ன தின்னு பாரு அப்படின்னு ஒரு வாய் எடுத்து அவருக்கு ஊட்டி விடுறான். அந்த அம்மா இவருக்கு ஊட்டி விட்டுது. இப்ப இவரு அந்த அம்மாவுக்கு ஊட்டி விடுறாரு. அது பார்த்துட்டு என்னங்க புளியோதரை தானே இருக்கு. நாங்க இல்ல இல்ல உன் கைப்பட்ட உடனே அது சக்கரை பொங்கலா போயிட்டது. அண்ணா சொல்றார், சந்தோஷம் எப்படி வரும் பாத்தீங்களாங்கிற ஒரு வார்த்தையில வரும், ஒரே ஒரு வார்த்தையில. இதுக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படணுமா இதை சொல்றதுக்கு? இல்ல, நீ தொட்டு எனக்கு கொடுத்தி இல்ல, அதனால புளியோதரை சக்கரை பொங்கலா போயிட்டுங்கிற. அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். சுற்றுப்பயணம் போனனுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு, வந்துட்டான். குடும்பம் எப்படி இருந்தால் சந்தோஷமா இருக்கும் இல்ல? அதை நினைச்சு பாருங்க. இதுக்கு ஏதாவது காசு பணம் செலவா? ஒண்ணுமே இல்ல. கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோன்யம் ஏற்படுறதுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் அது எல்லாமே நடக்கும். நான் ஒரு நாள் சொன்னேன் என் மனைவிட்ட, உனக்கு காய்கறி வாங்கவே தெரியல. இந்த தெருவில் கொண்டு வரவர் என்ன பண்றாரு, முத்த சொத்த எல்லாத்தையும் உன் தலையில வச்சு கட்டிட்டு போடுறாரு. காசு கூட கொடுக்குற, வாங்கிடுறாரு. ஏன் உனக்கு இது இவ்வளவு நாள் வாங்குற, இது கூட தெரியலையா அப்படின்னு. இது பேச வேண்டிய இல்லாத பேச்சுதான், தேவையில்லாத பேச்சே பேசினேன். சும்மா ஏதாவது பேசுவோமேங்கிறதுக்காக பேசினேன். என் மனைவி சொன்னாங்க, பரவாயில்லைங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்க ஓய்வா தானே இருக்கீங்க, எப்படி வாங்கணுங்கிறத இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு வந்து காட்டுங்க, அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ரைட், இன்னைக்கு நம்ம போய்
காய்கறி வாங்கிடுவோன்னுட்டு மார்க்கெட்டுக்கு போனேன். அந்த முதல் கடையிலேயே என்கிட்ட படிச்சவன் காய்கறி கடை வச்சிருக்கான். எனக்கு போகுது, அதாவது வச்சானேன்னு நினைச்சுக்கிட்டானா. அவன் ஐயா வாங்க வரமாட்டீங்க வந்திருக்கீங்களே அப்படின்னா. ஆமாப்பா என்ன விஷயம், கடையா வச்சிருக்கேன்னா. ஆமா உட்காருங்க ஐயா. ஒரு ஸ்டூல் எடுத்து போடுற ஐயாவுக்கு உட்காரு. தினத்தந்தி பேப்பர் எடுத்து கையில கொடுத்தான், படிங்க. என்ன வேணும் சொல்லுங்கன்னா லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன், அதை எடுத்து கொடுத்தேன். அதுல முதல்ல 2 தேங்காய்னு தேங்காய் 2. அந்த பையன் தேங்காயை எப்படி செலக்ட் பண்ணாங்கிறத பாத்தீங்கன்னா நம்ம மேல அவன் எவ்வளவு பக்தியா இருக்காங்கிறது தெரிஞ்சது. அப்படி 2 காயை எடுக்கிறான் சார், காது கிட்ட வச்சு ஆட்டுறான், ஆடுதான்னு பாக்குறான். அப்புறம் இப்படி ஒரு தட்டு தட்டுறான், முத்தலா இருக்கான்னு பாக்குறாரு, தூக்கி போட்டான். அது அவனுக்கு பிடிக்கல, ஐயாவுக்கு இதை கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சார் 100 காயை எடுத்து ஆட்டுறான் சார். 100 காயில அவனுக்கு நான் வாத்தியாருக்கு தகுந்த காய் கிடைக்கல அவனுக்கு. கடைசியில ஒரு 2 எடுத்து வச்சு மற்றதெல்லாம் போட்டு அனுப்பிட்டான். நான் வீட்டுல கொண்டாந்து கொடுத்தேன். காலையில சட்னிக்கு தேங்காய் உடைச்ச உடனே என் மனைவி அந்த 2 மூடியையும் அப்படியே எடுத்துட்டு வந்து என்கிட்ட, பாருங்க நான் சட்னி அரைக்கதான் உங்களை தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னேன், நான் வழிச்சு சாப்பிடுற மாதிரி நல்ல இலசா வாங்கிட்டு வந்து, இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமா இருக்காதுங்க, நீ வாங்கினே நல்லா. அவன் என்ன தேடினான், 100 காயில என்னமோ இப்படி இப்படி தட்டினாங்க, என்ன பண்ணான்னா இது மாதிரி காய் அவனுக்கு கிடைக்கல. பாக்கியெல்லாம் முத்தலா இருந்திருக்கு. அந்த ஆளை நம்ம பையனை படிக்கிற காலத்துல ஏதாவது திட்டி இருப்போமா? இந்த ஆளை நம்மளாலதான் திட்ட முடியல, வீட்லயாவது வாங்கி கொடுப்போம்டான்னு இதை கொடுத்து விட்டுருக்கான். நம்ம பையன் நமக்காக தேடுறான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொன்ன உடனே எனக்கு வருத்தமா போச்சு, நம்ம பையன் இப்படிலாம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்துல கைய வச்சேன். அப்படியே மனசு வருத்தமா, மாணவர்கள் இப்படிலாம் இருக்காங்களேன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வேதனையோட உட்கார்ந்து இருந்தேன். கொஞ்ச நேரத்துல என் மனைவி அங்கிருந்து வந்தாங்க, வருத்தப்படாதீங்க, தேங்காய இலசா வாங்கிட்டமேன்னு வருத்தப்படாதீங்க, கத்திரிக்காய் வெண்டைக்காய் 2மே நல்ல முத்தலா தான் இருக்குன்னு. இதுக்கு என்ன அர்த்தம், உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரியல, கத்திரிக்காய் வாங்கவும் தெரியல, வெண்டைக்காய் வாங்கவும் தெரியல, இதுல என்ன எனக்கு தெரியலன்னு நீ சொல்ற. இந்த மாதிரி நம்ம குற்றச்சாட்டுறத எவ்வளவு அழகா நகைச்சுவையா சொல்ற. இதை இலசா வாங்கினாலும் அப்ப உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரியல அர்த்தம், இது வாங்க எதை இலசா வாங்க வேண்டியதை முத்தலா வாங்குற, முத்தலா வாங்க வேண்டியதை இலசா வாங்குற, நீ என்ன குறை சொல்றியே சொல்லலாமாங்கிற ஒரு கேள்வி. இது அப்படியே கேட்டு இருந்தாங்கன்னா நமக்கு அவன் சண்டை வந்துருப்பா வராத. ஆனால் அதை சொன்ன முறை இருக்கு பாருங்க, தேங்காய் இலசா வாங்கினாலும் கத்திரிக்காய் நல்ல முத்தலா தான் வாங்கியிருக்கீங்கன்னா இது என்ன நம்ம பாராட்டுறது மாதிரி இருக்கு. ஏசுறா உனக்கு ஒரு இடமும் தெரியலையே அப்படிங்கறத சொல்ற. இப்ப இது என்ன, இதை என்ன மறந்து சிரிக்க வைக்குதுன்னா எது சிரிக்க வைக்குது, அந்த நகைச்சுவை சொல்ற முறை. அதை அப்படி சொன்னா அதை கேட்கிற போது நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. இங்க நம்ம குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வேலையை ஆண்கள் செய்யறாங்க, அதுக்கு முந்தியெல்லாம் செய்ய மாட்டாங்க. எங்க அப்பா தண்ணி ஒரு காப்பி குடிச்சாருன்னா அந்த டம்ளர் அங்கேயே தான் வச்சிருப்பாரு, அதை எடுத்து அந்த கழுவுற இடத்துல கொண்டு போடுறது கூட அவர் போட மாட்டார். அது நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்பாரு. எங்க அம்மா தான் எடுத்துட்டு போகணும். நாங்க 6 பேர் வீட்டுல, 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கோம், 2 பேர் சகோதரிகள் இருக்கு, எல்லாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் இங்க வச்சிருப்பாரு, ஒருத்தர் அங்க வச்சிருப்பார், ஒருத்தர் அங்க வச்சிருப்பார். இதை எங்க அம்மா தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு டம்ளரா கொண்டு போய் கழுவுற இடத்துல போடணும். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டேய் ஒண்ணு செய்ய வேணாண்டா, எனக்கு உதவி, அதை கழுவுற இடத்துல கொண்டு போட்டுட்டு போங்கடா, நான் கழுவிக்கிறேன், அதை கழுவுற இடத்துல போட்டு எங்க போட்டிருக்கீங்கன்னு தெரியாம தேடுறேன்டா எல்லாத்தையும். எங்க அப்பா என்ன செஞ்சாலும் நாங்க செய்வோம், அது வச்சுட்டு வந்துட்டோம். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா
கணவனும் மனைவி 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்களா? 2 பேருமே சம்பாதிக்கிறாங்களா? 2 பேரும் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் பாதி வேலையை செஞ்சாதான் இன்னும் ஒருத்தர் பாதி வேலையை செய்யலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், இந்த கிரைண்டர் இருக்குல்ல, மாவு அரைக்கிற மிஷின், இது ஆம்பளை கண்டுபிடிச்சானா பொம்பளை கண்டுபிடிச்சாரான்னு கேட்டான். எனக்கு தெரியல, ஆம்பளை தான்டா கண்டுபிடிச்சான். ஏன்டா கண்டுபிடிச்சான்? அவனால ஆட்ட முடியல கண்டுபிடிச்சான். அவனால ஆட்ட முடியல கண்டுபிடிச்சான். ஏன்டா எப்படி அப்படி வரும்? நான் சொன்னா, கோயம்புத்தூர்ல வாத்தியார் இருந்தார், அவர் தான் இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு. அவன் சொன்னது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாதுன்னா அவன் சொல்றதை நம்ம கேட்டுக்க வேண்டியதானே இல்ல? ஒரு தடவை சுகி சிவா என்ன பண்ணாரு, நேத்தி அவர் தான் பேசியிருக்காரு இங்க. இல்ல நேத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, நடுவரா உட்கார்ந்து இருக்காரு, நான் வழக்காடுறேன். அங்க ஒரு அம்மா கேள்வி கேக்குது. அந்த அம்மா என்ன கேக்குது, இந்த குடும்பத்தின் சிறப்புக்கு காரணமாக இருப்பவர்கள் ஆண்களா பெண்களான்னு ஏதோ நடத்துறோம், ஆண் பெண் பற்றி வருது. அதுல அந்த அம்மா பேசின அம்மா சொல்லிச்சு, ஆம்பளைங்க எல்லாம் அயோக்கியன்னுவான்னுச்சு. சுகி சிவம் கேட்டாரு, நானும் ஆம்பளை தான்மான்னார். உங்களையும் சேர்த்தான் சொல்றேன். அவர் என்ன பார்த்தாரு, என்ன உட்கார்ந்துருக்கீங்க, நம்மளெல்லாம் அயோக்கியங்கிறாங்க அந்த அம்மா, உங்களுக்கு ஒண்ணு கோபம் இல்லையா? வருது, என்ன பண்றது, ஏன்னு கேளுங்க. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க அம்மா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா ஒரு காரணம் சொன்னாங்க. நடுத்தர வயசுல ஒரு கணவன் இறந்து போயிட்டான்னா, ஒரு 40 வயசுல கணவன் இறந்துட்டா மனைவி என்ன பண்ணுவா? அதே 40 வயசுல மனைவி இறந்துட்டா கணவன் என்ன பண்ணுவான்னு கேட்டாங்க அந்த அம்மா. பதில் அவங்களே சொன்னாங்க. கணவன் இறந்துட்டா மனைவி ஒரு தவ வாழ்க்கை வாழ்வா. பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இது வரைக்கும் வேலை பார்க்காதவ வேலை பார்ப்பா, சம்பாதிச்சுட்டு வருவா, பிள்ளைகளுக்காக பள்ளிக்கூடம் போகாதவ போவா, கடத்தலுக்கே போகாதவ போவா. அந்த வாழ்க்கையை தவ வாழ்க்கையாக நினைத்து வாழ்வாள். ஆனா மனைவி இறந்துட்டா கணவன் என்ன பண்ணுவான்னா உடனே வேற கல்யாணம் பண்ணுவான். இப்ப நான் சொன்னது சரியா தப்பான்னு கேக்குது அந்த அம்மா. சிகிச்சை சொன்னாரு, அந்த அம்மா கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு அந்த அம்மா சொல்றது ரைட்டுன்னு நினைக்கிறேன். இது ரைட்டு நான் சொல்ல முடியுமா? எழுத்து பேசி ஆகணும்னா நான் என்ன பண்றது? நான் போனேன், இப்ப என்ன சொல்றீங்க அதுக்கு பதில்? சார், ஜவஹர்லால் நேரு இறந்து போயிட்டாரு தெரியுமான்னு. யோ, அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்னமோ ரொம்ப நிதானமா ஜவஹர்லால் நேரு இறந்து போயிட்டாரு தெரியுமான்னு கேக்குற. ஆமா இறந்து போயிட்டாரு. இப்ப என்ன? எப்ப சார் இறந்தாரு? எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா. நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியாது இல்ல? தெரியாது, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. 1964 வருஷம் மே மாசம் 27ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தாருன்னு. எப்படி இவ்வளவு நல்லா கரெக்டா சொல்றீங்களே எப்படின்னாரு. உங்களுக்கு தான் தெரியாதுன்ட்டீங்கல்ல, அப்புறம் நான் எது வேணாலும் சொல்லலாம். அப்படிதானே சார்? மற்றதெல்லாம் சந்தேகம் தான், ஆனா இந்த மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தாருங்கிறதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை, அது கரெக்ட் தான் அப்படின்னாரு. சரி, அது எதுக்கு சொல்றீங்க? 2:30 மணிக்கு அவர் இறந்து போயிட்டார் சார். சரியா 3:30 மணிக்கு குல்ஜாரிலால் நந்தான்னு ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து அந்த பாடிக்கு பக்கத்திலேயே கொண்டு வந்து அவரை வச்சு ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார் சார். பிரதமரா எவ்வளவு பெரிய மனுஷன் செத்து கிடக்குறான், உடனே ஒரு ஆளை கொண்டு வந்து வைக்கணுமா அப்படின்னு. அதுக்கு சுகி சிவன் சொன்னாரு, உங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியாம பேசுறீங்க. அரசியல் சட்டப்படி ஒரு நாடுன்னா பிரதமர் இல்லாம இருக்கக்கூடாது, அதனாலதான் உடனே கொண்டு வந்து வச்சாங்கன்னு. நாட்டுக்கு ஒரு சட்டம், வீட்டுக்கு ஒரு சட்டமா? நாடு எப்படி பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாதோ அது மாதிரி வீடுன்னா மனைவி இல்லாம இருக்கக்கூடாது. அதனாலதான் இறந்துட்டா உடனே வேற ஒருத்தர் கொண்டு வந்து
வைக்கிறான்னு. கிடைக்காட்டி என்ன பண்ணுவீங்கன்னாரு. ஒரு இடைக்கால பிரதமரை ஏற்பாடு பண்ணி வேண்டியதான். யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா நான் பதிலே சொல்லல. நான் அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நான் பதிலா சொன்னேன் இல்ல. ஆனா அந்த அம்மாவும் சேர்ந்து சிரிக்குது நான் சொன்னதுக்கு. என்ன காரணம்? நகைச்சுவை தான். அது எப்படி ஒரு பிரதமர் இல்லாம நாடு இருக்க முடியாதோ அது மாதிரி மனைவி இல்லாம வீடு இருக்க முடியாது சார். அதனால உடனே கொண்டு வரோம். நீங்க கணவன் இல்லாம இருக்கலாம்னு நினைச்சு செய்யறீங்கன்னா எங்களை ஒரு சாதாரண மந்திரி மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அவரு ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா பிரதம மந்திரி என்ன பண்ணுவாரு? அதையும் சேர்த்து அவரு பார்ப்பாரு. எங்களை நீங்க அவ்வளவு லேசா நினைக்கிறீங்க, நாங்க உங்க எவ்வளவு உயர்வா நினைக்கிறோம், ஏமா நீங்க இப்படிலாம் சொல்றீங்கன்னு சொல்லி அப்படி சொன்னோம்னு வைங்களேன். நகைச்சுவை என்பது பெரிய பெரிய விஷயங்களை எளிதா தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து. அது அப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த அலுவலகத்துல எல்லாம் நம்ம வேலை செய்யற போது திடீர்னு வீட்டுல ஒரு வேலை வரும். அப்ப என்ன செய்வோம்? நம்ம மேலதிகாரிட்ட பாஸ் கிட்ட போய் ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கொடுங்க, ஒரு அவசர வேலை, வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் சொல்லுவோம். எனக்கு இப்ப அப்படிதான் வைரவன் ஐயாட்ட கேட்கணும்னு எனக்கு தோணுது. என்ன பேச கூப்பிட்டுட்டீங்க, ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, வீட்டுக்கு போய் முடிச்சுட்டு வரேன். ஆனா 2 மணி நேரம் கழிச்சு நான் வந்து நீங்களே போயிருவீங்க. அதுக்குள்ள எதுக்காக 2 மணி நேரம் வீட்டுக்கு போக வேண்டிய அர்ஜென்ட்டான எனக்கு வேலை வந்தது நீங்கெல்லாம் யோசிக்கலாம். மருத்துவர் வேலாயுதம் அவர்கள் பேசுவதை கேட்ட பிறகுதான் வீட்டுல எல்லாத்தையுமே மாற்றணும்ன்ற அடிப்படை அறிவே நமக்கு வந்துருக்கு. அவர் பேசினதுல பல பொருட்களை நான் ரொம்ப ரசிச்சேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த பஞ்சாப்ல இருக்கிறவங்களுக்கு தான் கோதுமை உணவு சரியா சேருமே தவிர நம்ம ஆண்டிப்பட்டியில இருக்கிறவங்க, இங்க அயோத்தியா மண்டபம் கிட்ட இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் சேராது அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப உண்மை. அது அதனால என்ன செய்யணும்னா, தமிழக அரசின் கல்வித்துறைக்கு பரிந்துரை செய்து நம்ம மருத்துவர் வேலாயுதம் ஐயா அவர்களை ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போய் பசங்கள்கிட்ட பேச வைக்கணும். டாக்டர் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்களுக்கெல்லாம் சப்பாத்தி பிடிச்சு நாங்க செய்யறது இல்ல, பிள்ளைங்க பிடிஞ்சு எடுக்குது எங்களை. எல்லா ஸ்கூல்லயும் இந்த வட இந்தியாவில இருந்து வர்ற பிள்ளைகளும் படிக்கிறாங்க தானே. அவங்க அம்மா வந்து இந்த ஆலு மட்டர், பன்னீர் பட்டர் மசாலா, ரேகாவோட அம்மா எவ்வளவு நல்லா ரோட்டி பண்ணி கொடுக்கறா தெரியுமா? நீ தினம் இந்த சோறைய வைக்கிறதுனால தான் நாங்க செய்யறோம். இவரை எல்லா பள்ளியிலையும் பேச வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற சப்பாத்தி மயக்கத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு இந்த மேடையில நான் பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ பட்டிமன்றம் பேசுறவங்களை நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்ன பிரச்சனைன்னா, முன்னாடி பேசுறவங்க பேசுனதை நாங்க பாராட்ட மாட்டோம். ஒரு 2 தவறி சொல்லுவோம் தானே, பரவாயில்ல தானே உங்களுக்கு. அவர் சொல்றதுல ஒண்ணு மாத்திரம் எனக்கு ஒத்துக்கல, மாற்று கருத்து. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து இட்லி மாவை அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்து சாப்பிட்றீங்கன்னு சொல்றது நான் ஒத்துக்கல. ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியல, நீங்க வந்து வீட்டுக்கு அப்பப்போ போய் பாக்குறது இல்லை. நீங்க நாங்களே தயார் மாவு வாங்கிடுறோம் தானே, நாங்க எங்க அரைக்கிறோம். இப்போ அதான் பாக்கெட் கிடைக்குது இல்லை எங்களுக்கு. அது இப்ப இந்த பிள்ளைகள்லாம் சமீபத்துல கல்யாணமான இளைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அது வந்து அடுப்புல தோசைக்கல்ல போட்டுட்டு மாவை டன்சர்வ் பண்ணு, கல்ல போட்டுது. அப்படிதான் பாக்குது மாவு இல்ல, டன்சர்வ் பண்ணு, அது மட்டும் கல் அதுலயே கொதிச்சுட்டு இருந்து. ஆனா இப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான உரையை சுவாரஸ்யமாகவும் வழங்க முடியும் என்று நிரூபித்திருக்கிற டாக்டர் வேலாயுதம் அவர்களை உண்மையிலேயே மனமாற பாராட்டுகிறேன். பல கேள்விகளை நம் மனத்துக்குள் எழுப்புகிற பேச்சாக அந்த பேச்சு இருந்தது. சர்க்காடியன் ரிதம் என்பதை பற்றி சொன்னார். நம்ம உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கடிகாரம். நான் மருத்துவமனையில இருந்த போது அந்த அனுபவம் எனக்கு வந்தது. ஏன்னா பகலா இரவான்னு நமக்கு தெரியாது. அந்த ஐசியூலே இருக்கிற போது அது பகலா இரவா என்பது தெரியாது. ஆனா பசிக்க வேண்டிய நேரத்தில் பசிக்கும்.
பகல இரவாலே தெரியல, எப்படி உடலுக்குள்ளே இருக்கிற அந்த சர்க்காடியன் ரிதம் அது காரணம் என்று என் மருத்துவர் விளக்கினார். இப்ப இவர் சொல்லித்தான் தெரியும். இதை பற்றி ஆங்கில மருத்துவ உலகம் கண்டுபிடிப்பதற்கு முன்பேயே நம்முடைய சித்தர்கள் உடலுக்குள்ளே உரைகின்ற கடிகாரத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். மிக மிக சிறப்பாக பேசிய அவருக்கு என்னுடைய நன்றி, வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உண்மையில் இந்த அறிவு திருவிழாவை பார்க்க பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொதுவாகவே நாம ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்களேன், கோவிலா இருக்கலாம், திருவிழாவாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், எங்க போனாலும் ரொம்ப கூட்டமா இருந்தா நமக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். ஐயோ என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு இந்த இடம். ஆனா ஒரு இடத்துக்கு வருகிற போது இவ்வளவு கூட்டம் இருப்பதை பார்த்து நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் அது புத்தக திருவிழா மாத்திரம்தான். 46 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவில் தகத்தகாயமாக ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் 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 என்று பொலிவு பெற்று இந்த விழா மேலும் மேலும் ஒளிர்கிறது, திகழ்கிறது. இதற்கு காரணமாயிருக்கிற பப்பாசியை சார்ந்தவர்களுக்கும், இங்கே கடைகளை அமைத்திருக்கிற பதிப்புத்துறை சார்ந்தவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிற நம்முடைய படைப்பாளிகளுக்கும் இந்த மேடையிலே இருந்து நெஞ்சிலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு அதிலும் மகிழ்ச்சி என்னவென்றால், பார்க்கிற இடமெல்லாம் சின்ன பிள்ளைகளோடு பெற்றோர்கள் வந்திருப்பதை, இப்ப நீங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா எனக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு இல்லையா? அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் நம்ம சும்மா அலங்காரமாலாம் பேசுறதுக்கு நான் இங்க வரல, யதார்த்தத்தை தானே பேச. நம்ம பிள்ளைகள் எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க, எங்க நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க. எங்க கல்யாணம்டா நீ போயிட்டு வா, ஏ உங்க அப்பாவுடைய சித்தப்பா பேரனுக்கு கல்யாணம்டா பண்ணிக்க சொல்லு, எல்லாரும் போனாதான்டா மரியாதை, லைவ் ஸ்ட்ரீம் பண்ண சொல்லு, அங்க பாக்குறேன். அவன் வீட்டுல இருந்த கல்யாணத்தை பாக்குறான் இருக்கானே தவிர நேரம் வர்றதுல ஆர்வம் இல்லை. எந்த இடத்துக்கு அழைத்தாலும் நம்முடைய பிள்ளைகள் வர மறுக்கிறார்கள் என்றால் சாதனங்களுக்குள்ளே மூழ்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ துவங்கி விட்டார்கள். இந்த சாதனங்களிலிருந்து அவர்களை எப்படி பிரித்து எடுப்பது பெற்றோர்களுக்கு பெரிய சவாலா இருக்கு. ஏன் அந்த சவால் வந்ததுன்னா பெற்றோர்களே சாதனங்கள் தான் இருக்காங்க. இவர் போன ஸ்வைப் பண்ணிக்கிட்டா, ஏப்பா எப்படிப்பா பாஸ்வேர்டை மாத்துறது, யார்கிட்ட பையன் 7 வயசு பையன். அம்மா சொல்றது எங்க சுரேஷ் இருக்கானே ரொம்ப ரொம்ப புத்திசாலி, இப்ப புதுசா வந்த வலிமையில வாரிசுல இருந்தும் சரி துணிவுல இருந்தும் சரி எல்லா பாட்டையும் டவுன்லோட் பண்ணிட்டான். எதுக்கு பெருமைப்படுறதுன்னா நமக்கு இல்ல. அப்போது சாதனங்களுக்குள் இருந்து அவர்களை பிரித்து எடுப்பதற்கான ஒரு போராட்டம் தான் இன்றைய பெற்றோர்களினுடைய வாழ்க்கை. அப்படி அவர்களை பிரித்தெடுத்து புத்தகத்தின் பக்கங்களிலே வீசுகின்ற வாசனையை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க துடித்துக் கொண்டிருக்கிற இங்கே வந்திருக்கிற அத்தனை பெற்றோர்களின் பாதங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அது ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம். அது முதல்ல வீட்டம்மாவே வந்து எதுக்கு போறீங்க புக் ஃபேர்மா போன வருஷம் வாங்கின புத்தகத்துல படிச்சுட்டீங்களான்னு எந்த கேள்வி எந்த நேரத்தில் கேட்க கூடாதோ அந்த கேள்வி அந்த நேரத்தில் கேட்பாங்க அந்த அம்மா. இங்கே நிறைய நான் பார்த்தது, ஒருவேளை அந்த கணவரால வர முடியாட்ட கூட பெண்கள் தங்கள் பிள்ளைகளோடு வந்து அவர்களை கடை கடையாக அழைத்து கொண்டு போய் பார்ப்பதற்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு ஐயாவுக்கு தெரியாதது இல்லை, ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்பவுமே பொன்னியின் செல்வன் தான் மிக அதிகமாக விற்கும், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதை தாண்டி என்ன புத்தகம் மிக அதிகமாக விற்கும் என்றால் சமையல் புத்தகம், கோல புத்தகம், ஜோதிட புத்தகம், இவைதான் மிக அதிகமாக விற்கும். இவையெல்லாம் கலைகள், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் இப்போது இது மாத்திரம் அல்ல, அறிவுலகத்தினுடைய பல்வேறு நுணுக்கங்களை அலசி ஆராய்கிற எல்லா புத்தகங்களையும் வாங்குவதற்கு தமிழ் சமூகம் தயாராகி வந்திருக்கிறது என்றால் இதுதான் நாம் அடைந்திருக்கிற மாபெரும் வளர்ச்சி. சென்னை என்ன அவ்வளவுதான் கேட்டுட்டீங்களா? அதுக்கு
சென்னையில் மாத்திரமல்ல நண்பர்களே, ஒரு 6-7 மாதங்களாக தமிழ்நாட்டிலே நடக்கின்ற பல பல நகரங்களிலே இருக்கிற புத்தக திருவிழாவுக்கு நான் போய் பேசி வருகிறேன். எல்லா இடங்களிலும் 2 செய்திகள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒன்று, நிறைய குழந்தைகள், இளைஞர்கள் வருகிறார்கள். 2வது, வந்தோம், நாங்க அதை பார்த்தோம், இங்க ஞானம்பிகா கேண்டீன்ல சாப்பிட்டோம், வீட்டுக்கு போனோம்னு இல்லாம புத்தகங்களினுடைய விற்பனையும் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிற வெற்றியை நாம் சாதித்திருக்கிறோம் என்றால் உண்மையிலேயே மகிழ வேண்டிய தருணம் இது. இதுல எனக்கு வெற்றி உங்களிடமே என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றியை தேடி ஓடுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கொஞ்சம் நின்று இந்த வெற்றி எங்க இருக்கு என்று தேடினால் அது நம்மிடமே இருக்கிறது என்று உங்களிடம் நான் பேச வந்திருக்கின்றேன். உண்மையிலேயே இந்த 1 மணி நேரமும் புத்தகங்களை பற்றி பேசுவதை நான் இன்னமும் விரும்பி இருப்பேன். ஆனால் கொடுத்த தலைப்புக்கு பேச வேண்டும். முதல் கேள்வி, வெற்றி நமக்கு தேவையா? கட்டாயம் தேவை. வெற்றி எனக்கு தேவையே இல்லை என்று சொல்லுவதை போல ஒரு போலித்தனம் எதுவுமே இருக்க முடியாது. எதை செய்தாலும் அதிலே வெற்றி பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புவது மனிதனுடைய அடிப்படையான ஒரு உணர்வு. முதல்ல அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அக்செப்ட் பண்ணணும். ஜெயிக்கணும்னு நினைப்பதில் எந்த தவறும் கிடையாது, எந்த அவமானமும் கிடையாது. 2வது, எது வெற்றி என்பதை யார் நிர்ணயிப்பது? யார் நிர்ணயிப்பது? நாம் தான் நிர்ணயிக்க வேண்டும். என்னுடைய வெற்றியை இன்னொருவர் தீர்மானிக்க ஒரு நாளும் அனுமதிக்காமல் இருப்பதுதான் வெற்றி என்ற படிக்கட்டின் முதல் படி என்று நான் சொல்லுகிறேன். என்னுடைய வெற்றி எதுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய கார் வாங்கிட்டான், அப்ப இவன் புதுசா கார் வாங்கியிருக்கான், வாங்கி தொடச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு 60 நாள் நல்லா தொடச்சு அந்த பையன் கார் கதவை திறந்தாலே இப்படி. வீட்டுக்காரம்மா கார் ஓட்ட கத்துக்கணும்னா தயவு செஞ்சு கணவர்கள்ட்ட போய் கத்துக்காதீங்க, ஒரு நாளும் கத்துக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் கார் தொட விட மாட்டார். எதுக்கு டமால்னு சாத்துற? அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? அப்ப அப்படி பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு 60 நாள் கழிச்சு காரை கண்டுக்கவே மாட்டேங்கிறார். எப்ப அப்படி பார்த்துட்டு காரை பணப்பெட்டியை பாதுகாப்பது போல காரை பாதுகாத்தாயே, இப்ப 60 நாள் கண்டுக்கிறது இல்லையே, என்னாச்சு? பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய கார் வாங்கிட்டான், அப்ப இவரோட கார் இவருக்கு பிடிக்காம. அப்ப உன்னுடைய வெற்றி என்பதை அடுத்த வீட்டிலே இருப்பவர் முடிவு செய்தார் என்றால் அது வெற்றியே அல்ல. எது என்னுடைய வெற்றி என்று நான் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த படிக்கட்டிலே நீங்கள் வைக்கின்ற முதல் அடியாக இருக்க வேண்டும். 2வது, இந்த வெற்றி என்பதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். நீங்க IAS தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்க. அப்ப உங்களுடைய வெற்றி என்பது அந்த தேர்விலே பெரிய வெற்றியை பெறுவது. நிறைய மாணவர்கள் இருக்கீங்க, அடுத்தடுத்து மேலே போக வேண்டும். நான் விரும்பிய கோர்ஸ் எனக்கு கிடைக்கணும், நான் மருத்துவர் ஆகணும், இல்ல நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும், நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும், நீங்க எழுத்தாளராக வேண்டும் என்று எனக்கு ஆசை. அடுத்த முறை அடுத்த ஜனவரியில இந்த புத்தக திருவிழா நடக்கிற போது இங்க இருக்கிற ஒரு அரங்கில் என்னுடைய ஒரு புத்தகம் இடம்பெற வேண்டும் என்று ஒரு எழுத்தாளர் நினைத்தால் அது அவருடைய வெற்றிக்கான இலக்கு. ஒரு பேச்சாளர் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளலாம். நான் அடுத்த ஆண்டு இந்த மேடைகளில் நான் பேச வேண்டும். ஐயா அவர்கள் தனக்கு வெற்றிக்கான இலக்காக அடுத்த ஆண்டு புத்தக திருவிழா நடக்கிற போது இந்த ஆண்டை விட விற்பனையை இன்னும் 10 விழுக்காடு அதிகமாக்கி காட்டுவேன், 20 விழுக்காடு அதிகமாக்கி காட்டுவேன், அது வெற்றியினுடைய இலக்கு. இப்படி அவரவர்களுடைய இலக்கை நீங்க நிர்ணயிச்சுக்கலாம். அதான் முதல் ஸ்டெப்புங்க. அந்த முதல் ஸ்டெப்ல ஏறின உடனே பல பிரச்சனைகள் வரும். உடனே வானத்திலிருந்து சில தேவதூதர்கள் இறங்கி நம்ம அப்படியே தூக்கிட்டு போய் கடைசி ஸ்டெப், அதுல கடையில கூட நடக்குது. தமிழ் சினிமாவில் நடக்கும், ஒரே பாட்டுல பணக்காரன் ஆக முடியும், அதை தவிர வேற எங்கேயும் அது நடக்காது. 2வது ஸ்டெப்ல வைக்கிற போதே பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? பல பேர் அபிப்பிராயம் சொல்லும், அதைய செய்யற எவனுமே அதெல்லாம் இப்ப செய்யறதில்ல தெரியுமா உனக்கு? நண்பர்களே, நம்மை சுற்றி வருகிற கருத்துக்களை வாங்கிக் கொள்ளலாம். பரவாயில்லைங்க, நான் யோசிச்சு பார்த்துட்டேன், நான் இதைத்தான் செய்யலன்னு இருக்கேன். நல்லா யோசிச்சுக்கோ, நல்லதுக்கு சொல்றேன்னா
முடியலன்னா நமக்கு பயம் வந்துடும், நான் எடுத்த முடிவு தப்பா. இப்போ ஒருத்தர் வந்து ஐடி துறையில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இளைஞர் அதை விட்டு விட்டு தொழில் தொடங்குபவராக மாறுகிறார்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு தொழில் முனைவோராக ஆக வேண்டும், எல்லாத்தையும் யோசிச்சார், எல்லாம் படிச்சு 1 இயர் ரிசர்ச் பண்ணி பணம் எல்லாம் ரெடி பண்ண எல்லாம் தயாரா இருக்கு. அந்த முடிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உறவுக்காரர்கள் இருந்து, அதுவும் அந்த அவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிருந்தா அந்த சைட்ல இருந்து எல்லாரும் வந்து பாத்துக்கப்பா, நான் சொல்றத சொல்லிட்டேன். பல பேர் 1 வருஷத்துலயே இழுத்து மூடிட்டான, கேள்விப்பட்டியா நீ? இப்படி பல கருத்துக்கள் வரும். கருத்துக்களை மீறி சென்று விடலாம். அடுத்து விமர்சனங்கள் வரும். இந்த விமர்சனம் வந்து சுடு சொல்லாக மாறும். உங்க ஜாதியை வச்சு, உங்க நம்பிக்கைகளை வைத்து, உங்கள் சித்தாந்தங்களை வைத்து, நீ ஒரு பெண் என்பதை வைத்து, இல்ல நீ ஏழை என்பதை வைத்து சுடு சொற்களாக விமர்சனங்கள் வர்ற போதுதான் நமக்கு கொஞ்சம் நம்ம செஞ்சது சரியா, பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம், இதுல வந்து மாட்டிக்கிட்டோமா நாம என்ற எண்ணம் வரும். இந்த கட்டத்தை கடந்து யாரும் எதுவும் சொல்லட்டும், எனக்கு என் கனவின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்பவர்கள் தான் இந்த 2வது படியில இருந்து 3வது படியில காலை வைக்க முடியும். எனவே உங்களிடம் நீங்கள் வடிவேல் ஒரு படத்துல கேட்பார்ல, உனக்கு உனக்குன்னு, அது மாதிரி நீங்க உங்ககிட்ட கேட்டுக்கீங்க, உனக்கு நம்பிக்கை இருக்கா உண்மையில? எனக்கு இருக்கிறது என்றால் மற்றவர்கள் யார் எது சொன்னாலும் மீறி போயிடணும். எப்படி? ஒரு கதை சொல்றேன். ஒரு காடு, இந்த காட்டுல ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்துச்சு. கழுதைக்கும் புலிக்கும் சண்டை வந்துச்சு. என்ன யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? என்ன சண்டை? கழுதை சொல்லுது, புல்லு இருக்குல்ல, புல்லு அதோட கலர் என்னன்றதுல சண்டை. கழுதை சொல்லுது நீல நிறமாக இருக்கிறது புல். புலி சொல்லுது, அறிவு இருக்கா அவனுக்கு? நல்ல கண்ணை திறந்துப்பார், புல்லு பச்சை கலர். கழுதைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. யார் சொன்னது? நான் சொல்லுகிறேன் அது நீல நிறம் என்று, பச்சை நிறம் என்று சொல்லுகிறேன். நீ யார்? உன் குலம் என்ன? உன்னுடைய ஜாதி என்ன? நீ எப்படி அப்படி சொல்லலாம்? 2 பேருக்கும் சண்டை. அப்ப என்ன செய்யறாங்க? சிங்கம் தான் அரசு. சிங்கத்திட்ட வந்து நீதி கேட்பதற்காக போறாங்க. சிங்கராஜா அங்க உட்கார்ந்துருக்காரு, அந்த கடைசியில பலூன் வச்சிட்டு இருக்காரு ஒரு தம்பி, அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு ஒரு சிம்மாசனத்துல. இங்கிருந்து போகும்போதே கழுதை சொல்லுகிறது, சிங்க அரசரே, இந்த புலியை நீங்கள் கண்டிக்க வேண்டும். இந்த புல்லின் நிறம் பச்சை என்று இந்த புலி சொல்லுகிறது, நீங்கள் சொல்லுங்கள் நீல நிறம் என்று நான் சொல்லுகிறேன், சரியான தீர்ப்பை வழங்குங்கள். சிங்கராஜா அங்கிருந்தே சொல்லிட்டாரு, நீங்க இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு தூரம் நடந்து கஷ்டப்பட வேண்டாம், நான் தீர்ப்பை இப்போதே சொல்லுகின்றேன், புல்லின் நிறம் நீலம்தான் என்று சிங்கராஜா சொன்னார். உடனே கழுதைக்கு சந்தோஷம் தாங்கல. பத்தியா 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 தீர்ப்பு எனக்கு வந்துருச்சு பத்தியா. சிங்கராஜா, என்னிடம் இவ்வளவு நேரம் விவாதம் செய்த இந்த புலிக்கு தண்டனை கொடுங்கள். சிங்கராஜா அங்க என்ன சொல்றார்? ஆமாம், புலிக்கு தண்டனை தருகிறேன், நீ 6 மாசம் கர்ஜிக்கவே கூடாது, இதுதான் உனக்கு தண்டனை, கேஸ் டிஸ்மிஸ்ட். கழுது சந்தோஷமா போயிருச்சு. இந்த புலி சொல்லிச்சு, 6 மாசம் நான் கர்ஜிக்க வேணாம்னு சொன்னீங்க, அந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? சிங்கராஜா சொன்னா, கேளு, இந்த புல்லினுடைய நிறம் என்ன? பச்சை தான். அடப்பாவி, இப்பதான நீலம்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தீங்க, நீங்க தீர்ப்பு கொடுத்தது கூட பரவாயில்ல, தண்டனையை எனக்கு கொடுத்தீங்களே, எதுக்கு? உனக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தேன்னு நினைக்கிற நீ? கழுதையோடெல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிய. ஆர்கியூ பண்ணதோட இல்லாம அந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு வந்து என்னுடைய நேரத்தை வேற வேஸ்ட் பண்ணியே, தண்டனை அதுக்கு தான். கழுதை ஒரு சாதாரண உயிரினம், புலி பெரிய, அப்படி அதை பார்க்க கூடாது. குறியீடுகள் தேவையில்லாமல் யாராவது நம்மிடம் வந்து அவர்களுடைய கருத்துக்களை திணிக்கிற போது அவங்க கிட்ட, இப்போ நம்முடைய சோசியல் மீடியால அதுதான் நடந்துட்டு இருக்கு, கடுமையான போர்கள். கடைசியில் எதற்கு என்று பார்த்தால் நம்முடைய நேரத்தை தின்கிற விவாதங்களாக அந்த விவாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இப்ப இதிலிருந்து மீண்டு எது என்னுடைய பாதையோ அந்த பாதையில நான் கால் வைப்பேன் என்று யார் அந்த 3வது படிக்கு போகிறார்களோ அவர்கள் தேவையில்லாமல் விமர்சனம் சொல்லுகிறவர்களை 2வது படியிலே விட்டு விட்டு 3வது படியிலே ஏறுகிறார்கள் என்பதனால் அவர்கள் வெற்றி என்ற இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சும்மா வந்து உட்கார்ந்துக்க கூடாது,
இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா 3 மணி நேரம். ஆனா இங்க கேட்கிற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயே அறிவுக்குள்ளேயே போனா சாகிற வரைக்கும் மறக்கப்படாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னாரு, செல்வத்துள் செல்வம் என்னாச்சு? தேசிய கீதம் பாடுற மாதிரி செய்யக்கூடாது. தேசிய கீதம் என்ன செய்யும் தெரியுமா? மொத்தமா பாடுவோம். ஏன்னா மொத்தமா முழுசா பல பேருக்கு தெரியாது. சில பேர் கடைசியில் வந்து சேர்ந்துக்குவாங்க தெரியுமா? ஜெயகே வருவாங்க. செல்வத்துள் செல்வம் 5 தடவை செல்வம்னு சொல்றார் திருவள்ளுவர். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஏன் 5 தடவை சொல்றாரு? 7 சொல்லுதாங்க இருக்கு, அதனால 5 அப்படி இல்லை. 7 சொல்லி 5 தடவை செல்வம் சொல்ல காரணம், மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 செல்வத்தை நுகர்றோம். எப்படி நுகர்றோம்? மெய் இந்தா சட்டை, இந்தா பிரேஸ்லெட், இதெல்லாம் செல்வத்தை நுகர்றோம். வாய் தின்னே தீத்து விடுறோம். கண்ணு பார்க்காத சீரியல் கிடையாது. அதே மாதிரி நுகராத நறுமண பொருள் இல்லை. இவையெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாம போயிருமா. ஆனா காதுல கேட்ட ஒரு செய்தி, அது ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா பிடைத்துன்னு வள்ளுவர் சொல்வது போல ஒரு தடவை கேட்டோம்னா அது வாழ்நாள்லாம் மறக்க முடியாது. எனக்கு என்ன ஆச்சரியம்னு, இந்த வரவேற்க வந்த துணை ஆட்சியர் திருவாசகம் அவர்கள், நான் 96, 97களில் கவிப்பேரரசு வைரமுத்தோட ஒரு கூட்டத்தில் பேசுறப்ப நான் என்ன பேசணும் அதை அப்படியே சொன்னாருங்க. எங்க இருக்கார்? இந்த இருக்கார் திருவாசகம். ரொம்ப பேருக்கு ஏற்றபடியாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்படியே திருப்பி சொன்னார். அது இதுக்கு பேர் நன்றிங்களா? வடமொழியில ஏகசந்த கிராதின்னு பேரு. ஏகசந்த கிராதின்னா ஒன்றும் பயந்துடாதீங்க. சில பேர் கொஞ்சம் புரியலன்னா வெறும் செல் எடுத்து அப்படியே அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அப்படிலாம் போகக்கூடாது. உட்கார்ந்து கேட்கணும். ஏகம் 1, அந்த சந்த பாடலை ஏகசந்தம் கிராதி கிரகித்தல். எப்படி கிரகிக்கணும் அப்படின்னா, ஒரு தடவை காதுல கேட்டாச்சுன்னா அதை திருப்பி அப்படியே திருப்பி சொல்ற ஆற்றல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அப்படித்தான் சொல்லி கொடுப்பாங்க. வெண்பா ஒரு காலில் கல்லானை, அதான் முக்கியம். வெண்பா ஒரு தடவை கேட்டா திருப்பி சொல்லணும். சொல்ல முடியாதவனுக்கு ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு என் இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அந்த ஆற்றல் உண்டுங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு ஒரு பாட்டு நான் அவரோட பேசியிருப்பேன், சொல்லியிருப்பேன். மறுநாள் பார்க்கிறப்பையோ கேட்கிறப்பையோ அந்த பாட்டை திருப்பி சொல்லிடுவாரு. ஒரு நாள் தியாகராசர் கல்லூரியில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். திடீர்னு போன் வந்துச்சு. பார்த்தா சைலண்ட்ல தான் போட்டிருந்தேன். அவர் கூப்பிடுறாரு, கமலஹாசன் கூப்பிடுறாரு. போன்ல நாங்க பேசுவோம். இதை நம்பலைன்னா நான் விட மாட்டேன், நம்பிதான் ஆகணும். அதையும் சொல்றேன். மதுரையில் ஒரு நாள் 2 வீலர்ல போயிட்டு இருந்தேன். போன்ல கூப்பிட்டாரு. ஓரமா நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் வரைக்கும் பேசிட்டேன். அங்க இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கிட்ட வந்து, யார் எப்படி நேரம் பேசுறீங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க அப்படின்னாரு. உடனே நான் ஸ்பீக்கர் அப்படி ஆஃப் பண்ணிக்கிட்டு, கமலஹாசன் அப்படின்னேன். கமலஹாசன் ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே? நான் என்ன சொல்றது, உண்மையிலே கமலஹாசன் தான் பேசினேன். நான் பார்த்துட்டு சரி வகுப்பில் பேசக்கூடாதுன்னு முடிச்ச பிறகு பெல் அடிச்ச உடனே பேசிட்டு என்ன கூப்பிட்டீங்கன்னு, அதுக்குள்ள யார் யாருன்னு பிள்ளைகள்லாம் கேட்டாங்க. உடனே ஒரு கமல் சார், சார் 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 ஸ்பீக்கரில் போடுங்க சார், எங்கள்கிட்ட பேச சொல்லுங்க சார். சரி, இந்த இன்டர்வல் டயத்தில் போடுறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் ஸ்பீக்கரில் போடுறேன். நேற்று நான் உங்களுக்கு சொன்ன நாலடியாரில் வரக்கூடிய பாடலை நீங்கள் திருப்பி சொல்லணும் அப்படின்னேன். நம்புறீங்களா இல்லையங்க? அந்த நாலடியாரில் வரக்கூடிய பாடல், நாலடியாருங்கிறது ஒரு நூல், 11 கீழ்கணக்கு நூல்களில் 4 அடி 4 மணி 4 6 முப்பால் கடிகம் சொல்றோம்ல, அதுல 400 சமண முனிவர்கள் எழுதின பாட்டினுடைய தொகுதி தான் நாலடியார். நம்ம நாலடியார்னு ஒரு பேர் நினைக்கப்படாது, திருவள்ளுவர் மாதிரி இல்லை. திருவள்ளுவர் ஒருவர், நாலடியார் 400 சமண முனிவர்களுடைய தொகுப்பு. அதுல அந்த பாட்டை நான் சொல்லி முடிச்ச பாருங்க, அதை அப்படியே எடுத்து திருப்பி சொன்னாருங்க. நான் ஸ்பீக்கர்ல போட்டு காமிச்சு சொன்னேன், இந்த மாணவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் ஏகசந்த கிராதி. ஒரு தடவை கேட்டா அதை திருப்பி சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது. நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். ஒரு தடவை கேட்டா போதுங்க. எப்படி பழகிறோம் தெரியுமா? மேடையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஐயா நன்றி சொல்லக்கூடிய நூலகர் ஐயா இருக்காங்க, அவர்களுக்கும் தெரியும். முன்னெல்லாம்
கடைக்கு போறப்ப அம்மா என்னை அனுப்புறாங்கன்னு வச்சுக்கங்களேன். எங்க அம்மா என்னை கடைக்கு அனுப்புறப்ப எழுதி கொடுக்க மாட்டாங்க, வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சொல்லி விடுவாங்க. 4 நாள் கடுகு, 4 நாள் தீப்பெட்டி, 4 நாளுக்கு இது, 4 நாளுக்கு இது. இப்ப நான் இங்க இருந்து கடை வரைக்கும் சொல்லிட்டு போவேன். 4 நாள் கடுகு, 4 நாள் தீப்பெட்டி, 4 நாள் நல்லெண்ணெய், 4 நாள் சொல்லிக்கிட்டே போவேன். பாதி வெளில மறந்து போகும். அங்க போனோடனே அவரு கருப்பட்டி இல்ல மண்டவெல்லம் தரவா போச்சு, மறந்து போச்சு, அவ்வளவுதான், திருப்பி ஓடியாருவேன். இப்படி ஓடிட்டு ஓடிட்டு ஓடியாருந்தல்லங்க. இது எனக்கு ஒரு பயிற்சியாக இருந்தது. இதை நான் கேட்டு 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 என்ன பண்ணேன், பழக்கப்பட்டேன். இப்படித்தான் பழக்கப்படுத்தணும். ஒரு தடவை கேட்டா திருப்பி சொல்லணும். சரி, அந்த ஆற்றல் அவற்றை இருக்குல்ல, அதே ஆற்றல் யார்கிட்ட இருக்கு தெரியுங்களா? இப்ப இன்னைக்கு நான் பார்த்தது, இன்னைக்கு நான் சொன்ன பாருங்க, இந்த டிஎஸ்பி படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி, அதுல வரக்கூடிய ஒரு பாட்டு, ஒரு நல்லா இருமான்னு ஒரு பாட்டு, அது கூட யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. 3 நாளா பாண்டிச்சேரியில் ஷூட்டிங்கு, இரவு பகல நடக்குது. நைட்டு 2 மணி திடீர்னு விஜய் சேதுபதி என்கிட்ட வந்து, ஐயா இப்படி உட்காருங்க, நான் இது வரைக்கும் கேட்காத திருக்குறள் ஒன்று எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. கேட்டவர் விஜய் சேதுபதி. நான் தான் சொல்ல போறேன், இதுவரைக்கும் நான் கேட்காத திருக்குறளா இருக்கணும், இதுதான் கண்டிஷன். இப்ப நம்ம யாராவது திருக்குறள் அப்படின்னு ஒண்ணு என்ன செய்வோம் தெரியுமா? அரைமணி எழுதலாம், அதிபன் மட்டும் டக்குன்னு முடிப்போம். பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா, உட்காந்துட்டு பாப்பா, இவ்வளவு சொல்லுவோம். தெரியாத பாட்டை சொல்ல தெரியணும். அதுக்கு தானங்க இங்க வர்றான். எது கூட்டத்துக்கு வர்றான்? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குடம். அவையார் பாட்டு. 4 பழகுனா வந்துடும், 3 பாரம்பரியமா வரணும். ஞாபகம், 4 பழகுனா வந்துடும். என்னென்ன ட்ரைனிங்ல வந்துடும். சித்திரம் படம் போட்டு பாட்டு பாருங்க வந்துடும். செந்தமிழ் பேசி பேசி பாருங்க வந்துடும். செல்ல பேசினா வராது, பில்லு தான் வரும். மைக்கிலேயோ மத்தலையோ பேசணும். செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனப்பாடம் பண்ணி 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 பார்த்தா வந்துடும். இன்னைக்கு பலர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, மனப்பாட கல்வி தேவையில்லைங்கிறாங்க. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேங்க. மனப்பாட கல்வி இல்லாம எப்படி மேடையில் பேச முடியும்? இப்ப நீ ராமாயணம் பேச கூப்பிடுறீங்க, நான் உடனே ராமாயணத்தினுடைய பாலகாண்டம் தொடங்கி யுத்த காண்டம் வரைக்கும் 6 காண்டத்தை கொண்டு வந்து இப்படி அடுக்கி, ராமன் இந்த வர்றேன், சீதை இந்த வர்றேன், நீங்க என்ன சொல்லி இந்த வர்றேன் அப்படின்னு நீங்க போயிருவீங்க. சொல்ல தெரியணுங்க, உள்ள வாங்கியிருக்கணும். ராமன் முன்னாடி போறாரு, பின்னாடி சீதை போறா, அடுத்து இலக்குவன் போறான். அப்படி போறப்ப சூரிய வெளிச்ச ராமன் மேல பட்டு அவன் கருப்புனால அப்படியே மிளிர்து. கருப்புல டார்ச் அடிச்சோம்னா அது என்ன ஆகும்? ஒளி அப்படியே பிரகாசிக்கும். இப்ப ராமன் மேல அந்த இது படுது, பட்ட உடனே சூரிய வெளிச்சம் பட்ட உடனே மின்றா ராமன், அவன் பின்னாடி சீதை போறா, அடுத்து இலக்குவன் போறான். இந்த பாட்டை கம்பன் அழகா சொல்றான். அப்படின்னு சொல்லி பாட்டை நான் வாச்சேன்னு வச்சுக்கங்க, நல்லாவா இருக்கும்? நான் சொல்றேன் கேக்குறீங்களா? வெய்யோ நோழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான். கைதட்டு வைங்க நினைச்சேன். இது பாட்டு கடைசி வரி இல்ல, நானா சேர்த்துக்கிட்டது. மெய் மருந்து உட்கார்ந்துருக்க கூடாது, ஞாபகம், ரயில விட்டுருவீங்க. வெய்யோன், வெய்யோன் யாரு? சூரியன். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையால். பொய்யோ எனும் இடையால் யாரு? சீதை. அவளுக்கு இடை இருக்குன்னு சொன்னா பொய்யா. அப்படின்னு இடை இல்லாத உயர்வு நவர்ச்சி. உயர்வு நவர்ச்சி என்ன தெரியுங்களா? சாதாரணமா இருக்கிறத மிகைப்படுத்தி சொல்லணும். இப்ப சினிமாவே அதானுங்க. கதாநாயகன் அடிக்கிறதுக்குள்ளே விழுகிறாங்க, இந்த அடிச்சுதான் விழுவாங்க. இப்ப கதாநாயகன் ரூம்குள்ள போறாது, அவங்க ஜன்னல் வழியை விழுகிறாங்க. இதுக்கு பேர சண்டை அது இல்ல. அப்ப மிகைப்படுத்துதல். வெய்யோ அவளுக்கு இடைங்கிறது இல்லைங்கிற மாதிரி. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையான் யாரு? ப்ரோ இன்னைக்கு சொல்றோம்ல, தம்பி, இளையானோடும் போனான். சொல்லிட்டு இவனுடைய உடம்பு கருப்பு எப்படிப்பட்ட கருப்பு? மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ, எத்தனை வார்த்தைங்க. கம்பனை சக்கரவர்த்திங்கிறாங்க, சிற்றரசன் பேரரசன் சொல்லையே சக்கரவர்த்தி.
அதெல்லாம் படிச்சதுனால கண்ணதாசன் அப்படி பாடினாரு. அழகா சொன்னார்ல ஐயா, எத்தனை கண்ணதாசன் பாடி சொன்னாரு, எங்க இருந்து எடுத்தது அதையும் சொன்னார் பாருங்க. சீவக சிந்தாமணியில அப்படி ஒரு கோப்பை அள்ளிக்கிட்டோம்னா போதுங்கிறாங்க. திருத்தக்கத்தவர் எழுதுனது சீவக சிந்தாமணி. இப்ப இந்த பாருங்க, தண்ணி வாட்டர் சோர்ஸ் அது சொல்றோம். அதாவது நீர் பொருள் ஒண்ணு, திரவ பொருள் ஒண்ணு, திடப்பொருள் ஒண்ணு. திரவமும் திடமும் இல்லாத ஒரு ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மையோ அப்படின்னா கண்ணுக்கு போடுற மை இருக்குல்ல, அது சாலிடா லிக்யூடா ரெண்டும் இல்லை, அது ஒரு மஸ்மா இருக்கும்படியே மை. அப்ப அவன் மையா இல்ல, மரகதமா திடப்பொருள் இல்ல, மழை மிகிலா தண்ணீர் இல்ல, அதெல்லாம் தாண்டி சொல்லிட்டு ஐயோ இவன் அழகை எப்படி சொல்றது, இதை எப்படி சொல்லுவாங்களா, அம்மா மேல லட்டு வச்சிருப்பாங்களாம், எதுல டப்பால. இந்த பிள்ளை என்ன செய்யுமா, அம்மா இல்லாத நேரத்தில் அதை எட்டி எட்டி பார்க்குமா, எடுக்க முடியாதான். முதல்ல ஒரு பெஞ்ச தூக்கி போடுமா, இன்னொரு இது வைக்குமா, அதுக்கு மேல புசத்தை வைக்குமா, ஏறி எடுக்க முடியாம அப்படி பார்த்துட்டு ஐயோ லட்டு கிடைக்கலையே, அது மாதிரி கம்பை ஒவ்வொரு வார்த்தையும் அடுக்கி பார்க்குறாங்க, அடுக்க முடியல. மையோ மரகதமோ மலைமுகிலோ சொல்லிட்டு ஐயோ ஐயோ எனக்கே வார்த்தை, கம்பனுக்கே வார்த்தை கிடைக்கலன்னா தமிழ் எவ்வளவு ஆழம், எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம். இப்ப இந்த நான் சொன்ன பாட்டில் மனப்பாட சக்தி இருந்தா தான் நம்ம இதை திருப்பி சொல்ல முடியும். சென்ற மைத்துவர் கல்வி மனப்பழக்கம் சொன்னா நித்தம் நடையும் நடைப்பழக்கம் அப்படின்னு என்ன தெரியுமா, வாக்கிங் போறது நினைச்சிடாங்க. நடைனா ஒழுக்கம்னு அர்த்தம். 4 மணிக்கு எந்திரிக்கிறது, 6 மணிக்கு வாக்கிங் போறது, இப்படி வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அது பழகிடுமா. இந்த 4 பழகுனா வந்துடும். அப்ப பாரம்பரியமா வருவது எது, ஹெரிடிட்ரி எதுன்னு கேட்டா நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். பிறவிக்குணம் பாருங்க என்ன ஹெரிட்டேஜ் அப்படி இப்படின்னு சொல்றோம்லங்க, நம்மால் சொல்லிட்டாங்க. நட்பு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது பாரம்பரியத்தால், தயை கருணை, கொடை அள்ளி தர்றது. அள்ளி தர்றது தான் சாதாரணம் இல்லைங்க, கிள்ளி தர்றது ஒரு வகை, அள்ளி தர்றது ஒரு வகை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் படத்துல மட்டும் நல்லவர் இல்லைங்க, படத்துல மட்டும் கொடையாளி இல்லைங்க, அள்ளி கொடுக்கறதுலயும் வள்ளல்பாங்க. எப்படி, ஏதாவது உதாரணம் சொல்லுங்க கேட்கலாம் நீங்க. பிஆர் பந்துல்னு ஒரு டைரக்டர், நல்ல நல்ல படமா எடுத்தவர் பிஆர் பந்துலு. கர்ணன் அற்புதமான படம், கப்பலோட்டி தமிழன் அருமையான படம், இதெல்லாம் ஓடவே இல்லை, அதான் ஆச்சரியம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு நினைச்சு போனாரு. எம்ஜிஆர் அவர்கள்ட்ட உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும், சரி யார் கதாவசனம், ஆர்கே சண்முகம் கூட்டு போனாரு. 1 மணி நேரம் எம்ஜிஆர் கதை கேட்டாரு. கேட்டு முடிச்ச உடனே பிடிச்சு போச்சு, என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டார் எம்ஜிஆர். அந்த கதாசிரியர் ஆர்கே சண்முகம் சொன்னாரு 1000ல் ஒருவன். சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணாருங்களா, ஜிப்பா பைக்கில் கை விட்டு 1001 ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்தாருங்க. 1001 ரூபாய் 1965 இந்த படம் வருது. 1001 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. அதை வாங்கின அந்த எழுத்தாளர் தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு அழுகிறீங்கன்னாரு. சொன்னதுதான் சொன்னேன், லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தேன்னா அள்ளி கொடுத்துருக்க மாட்டீங்களா, அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. இதுதான் தமிழ், ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தமிழ். எதுக்கு இப்போ நம்ம இலக்கியத்தை எதுக்கு படிக்கணும், எதுக்கு படிக்கணும், ப்ரமோஷனுக்கா, இன்சென்டிவ்க்கா? இல்லைங்க, அனுபவிக்க அது வேணும். இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒரு வகையான ரசனை இருக்குங்க. சாப்பாட்டே ரசித்து சாப்பிட்டா தாங்க நல்லா இருக்கும். மண் அள்ளி போடுற மாதிரி போடக்கூடாது. சில பேரில் அம்மா இந்த ஜேசிபி மண்ணள்ளி போடும்ல, அதில் சில பேர் இந்த சாப்பாட்டை உருண்டியா உருட்டி மேல் நோக்கி எறிவாங்க. நியூட்டன் விதி தோத்து போகும் தெரியுமா உங்களுக்கு? நியூட்டன் விதி என்ன, எல்லாம் மேல இருந்து கீழே வரும், இது மட்டும் கீழே இருந்து மேலே போகும். நீங்க கல்யாண வீடுகளில் சில பேர் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா, நம்ம இலைக்கு வந்துருவானு பயமா இருக்கும். எல்லை மீறிய பயங்கரவாதம்ங்கிறாங்கல்ல, இது எல்லை மீறிய பயங்கரவாதம். அள்ளி அடிச்சுக்கிட்டு பான், ரசிச்சு சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும்.
நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, பிரமாதமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் கேட்டாங்கன்னா சொல்லணும். ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மா கேட்டுச்சு, உங்க வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார், எதை போட்டாலும் திங்கும். அது திங்குமா? அதுன்னா என்ன அர்த்தம்? அகிரிணை. ஏன்? ரசனை, இசை கேட்டு மகிழனுங்க. நாதஸ்வரம் வாசிக்கிறதுல அவருக்கு இணை அவர் தான் சொல்லுவாங்க. திருவாவூர் ராஜரத்ன பிள்ளை நாதஸ்வரம் வாசிச்சார்னா அப்படி இருக்கும். அவர் தான் முதல்ல உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சாருங்க. அதுக்கு முதல்ல அவங்க நின்றுட்டு தான் வாசிக்க வச்சாங்க. அந்த கலைஞர்களை உட்கார்ந்து வாசிக்க வச்சார். சட்டை போடுவார், அதுக்கு முதல்ல சட்டை போட முடியாது. ஐயா சொல்றாங்க, அவரை கூட்டிட்டு வர்றது கஷ்டம். ஏன்னா பெருந்தொகை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, மகா கலைஞன், வித்யா கர்வம் உண்டு. ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காரு தஞ்சாவூர்ல, பண்ணையார் வீட்டுக்கு கல்யாணம். எவ்வளவு நேரம் நடக்குது தெரியுங்களா? 4 மணி நேரம் நடக்கும். அதை விட்டு நான் கூட கேட்டேன், என்னை பட்டிமன்றத்தை கூட கூப்பிட்டுருக்கலாமே, ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு போனேன் அப்படின்னேன். பரவாயில்ல, வாய்ப்பு இல்லை, அடுத்த தடவை கூப்பிடுங்க. இப்ப அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருங்க. தோடி ராகம் வாசிச்சாருன்னா அப்படி இருக்குமா? கண்ணாசன் கேட்பாரு, தோடி உன் குழலில் மட்டும் எப்படி ஓடி வருகிறது அப்படின்னு கேட்பாரு. உன் குழலில் மட்டும் எப்படி ஓடி வருகிறது? அதான் தில்லானா மோனாம்பல்ல வசனமா வச்சிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? மனோரமா கேட்பாங்கல்ல, ஏன் உங்க நாயனத்துலதான் இப்படி வருதா, யார் நாயனத்துல வாச்சாலும் இப்படி வருமா கேட்பாங்கல்ல, அது அந்த பாட்டு தான் வாசிக்கிறாருங்க. மைக் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கங்க. மைக் இல்ல, லைட் கிடையாது. பக்கத்துல ஒருத்தன் தலையில லைட்டை தூக்கிட்டு ஒரு வயசான ஆள் நிக்கிறாங்க, கேஸ் லைட் தலையில நின்றுகிட்டு இருக்காங்க. இவர் வாசிக்கிறாரு. 4 மணி நேரம் போகுதுங்க. அப்படி போறப்ப திடீர்னு ஒரு கமகத்தை போடுறாரு அப்படிங்கிறாரு. உடனே இந்த லைட்டு தூக்கிட்டு நின்று இருந்தால் இந்த பெரியவர் பேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். நாதஸ்வரத்தை கீழே வச்சுட்டாருங்க. வச்சுட்டு எந்திரிச்சு அந்த ஆளை பார்த்து கும்பிட்டாரா, உனக்காகத்தான் ஏன் வந்தேன், நான் வேற யாருக்காகவும் வரல. ஏய், கால் மேல கால் ஓட்டுட்டு வெத்தலை வாக்கு போட்டுட்டு பாட்டு கேட்கறது வேற ஒரு வகை. நீ நின்னு கேட்ட, தலையில வெயிட்டோட நின்னு கேட்ட, நெருப்பை தூக்கிட்டு நின்னு கேட்ட, அப்ப என் பாட்டு உன்னை அசைச்சுன்னு சொன்னா, என் ராகம் உன்னை அழிச்சு, நீ இவ்வளவு பெரிய ரசிகனா நீ இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. இந்த ரசனை நமக்கு வேணும். இந்த பேச்சு பிடிச்சோன்னே வீட்டுக்கு போறீங்க, என்ன பேசினார்? நான் பாப்கார்ன் தின்னுட்டு இருந்தேன், அதுக்குள்ள ஜூஸ் தீர்ந்து வச்சு, அப்புறம் காப்பியை குடிச்சுட்டு, இதுவா இல்லைங்க. செவிச்சுவைனா என்ன விளையாட்டா? நாச்சுவைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சரி இருக்கட்டும், நான் எங்க ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தேன் உங்களை, நீங்க எங்கன்னா ஞாபகம் இல்லை நினைக்கிறேன் உங்களுக்கு. யாரு? ஐயா சூப்பர்யா, பரமாங்க, ரொம்ப நன்றியா. விஜய் சேதுபதி திருக்குறள் கேட்டாரு, ஞாபகம் இருக்கா? அருமை அருமை, அற்புதம். அப்படி கரெக்டா இருக்கணும். இல்ல இதெல்லாம் இது நான் உங்களை சொல்லுவேன் ஐயா ஒரு கூட்டத்தில். இது ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுங்களா? நம்மை நினைவு கொள்கிறவர்கள் மாதிரி அவர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். திருநெல்வேலியில 1:30 மணிக்கு பட்டிமன்றம் முடியுது நைட்டு. பேசி முடிச்சோன்னே எல்லாரும் வந்து கை கொடுக்குறாங்க. ஒரு பெரியவர் கையில் மஞ்சப்பை வச்சிருந்தார், 85 வயசு இருக்கான். அதை கொண்டு வந்து என் முன்னாடி இப்படி ஆட்டினாரு. காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க. வேற தெருவழியே நான் போயிருக்கலாம். மணி 1:30. நீ எந்த கடை திறந்திருப்பேன்? நான் அவர் என்னை திட்டுறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. சொல்றாரு, காய்கறி நாளைக்கு வாங்கலாமியா, இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னாரு. இதை 2 வருஷம் கழிச்சு நெல்லையில் ஆணி பெருவிழால பேசுறப்ப இப்படி ஒரு பெரியவர் கேட்டாரு அப்படின்னு சொன்னேன். உள்ள இருந்து எந்திரிச்சு அது நான் தான் அப்படின்னாரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.